இளங்கோ அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுடா. உருவு கண்டு எல்லாமை வேண்டும்டா. ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது. பாரு, கபிலன் காவியன் கணக்கில் 80 மார்க் வாங்கினான். நீ பாடுற வெள்ளை சட்டை போட்டு வந்து கூட நீ கணக்கில் 10 மார்க் தான் வாங்கினேன் அப்படின்னார் வாத்தியார். உடனே பிள்ளைங்களாம் அமைதியாயிட்டாங்க கிளாஸில். உடனே பையன் காவியன் எழுப்பினார் வாத்தியார். காவியன் எழுந்திருந்தார். அவன் சட்டை தாண்டா அழுக்கு, ஆனால் அவன் கணக்கு வெளுப்பு. அவன் கணக்கில் பாரு 80 மார்க் வாங்கிட்டான். நீ பாரு வெள்ளை வெள்ளையில சட்டை போட்டிருக்க, ஆனால் 10 மார்க் தான் வாங்கினேன். அவன் பாரு 80 மார்க் வாங்கிட்டு அழறான். ஏண்டா அழுதேன்னார். இன்னும் 20 எங்கே போச்சின்னு தெரியலையே சார், அதனால் அழுதேன்னா. எதிர்க்க உட்காந்த ரமேஷ் சொன்னான், அந்த 20 என்கிட்ட இருக்குன்னா. ரமேஷ் வாங்கின மார்க் எவ்வளோ? 20 தான். ஆக 20 வாங்கின ரமேஷ் சிரிக்கிறான், 80 வாங்கின காவியன் அழறான். இதில் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்பு குழந்தைகளே, உருவத்தை பார்த்து யாரையும் எள்ளி நகையாடி விடக்கூடாது. உருவத்தில் ஒருவர் குறைவாக இருக்கலாம், உருவத்தில் ஒருவர் நல்ல ஆடை அணிவிக்காமல் இருக்கலாம், உருவத்தில் ஒருவர் வறுமையில் வாழ்ந்திருக்கலாம், உருவத்தில் ஒருவர் 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், 2 நாள் முகம் கழுவாமல் இருந்திருக்கலாம், தலை வாராமல் இருந்திருக்கலாம். ஆனால் 90 மார்க் வாங்குறானே, அது எப்படி என்று கேட்டால், வறுமையில் வாழ்கிறவர்களுக்கு தான் செம்மையான கல்வியை இறைவன் தருகிறான் என்பதல்ல. யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கல்வி தேடி வரும். உழைப்பு இருக்கணும், உழைப்பு இருக்கணும் இல்லையா? அதுதான் பக்தி. அந்த உழைப்பு இருக்கணும். ஆக காவியன் பக்தியோடு கணக்கு போட்டான், 80 வாங்கிட்டான். விளையாடிட்டே கணக்கு போட்டான். பன்னீர்செல்வம் 10 தான் வாங்கினான். அதனால் கணக்கு போடும்போது விளையாடக்கூடாது. கணக்கு போடும்போது கணக்கு பாடம் சரிதானான்னு பார்க்கணும்.